நம்ம இந்தியன் சினிமால ஒரு ஹீரோக்கும் ஒரு வில்லனுக்குமான கிளாஷ் வச்சு வந்த படங்கள் நம்ம நிறைய பார்த்திருப்போம். ஆனா வெகு சில படங்கள்ல மட்டும் ஹீரோக்கு வில்லனா யாருன்னு பார்த்தா அவரோட சொந்த அப்பாவா இருக்கும். ஒருவேளை அந்த படத்துல அப்பா ஹீரோவா இருந்தா பையன் தான் அவருக்கு வில்லனா இருப்பான். வயசாயிடுச்சு, ஸ்குவாடை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு, எப்படின்னு யோசிக்கிறீங்களா? இப்படி இந்த கான்செப்ட் வச்சு நம்ம இந்தியன் சினிமால எக்கச்சக்க படங்கள் வந்திருக்கு. அதுல தமிழ் சினிமால ஒரு அப்பாக்கும் பையனுக்குமான கிளாஷ் வச்சு வந்த படங்களோட டாப் 10 என்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். அப்பா பையன் கிளாஷ் அப்படின்னா விஷாலோட மகுடமும் லிஸ்ட்ல இருக்கும்ல. டேய் 10th பிளேஸ்ல லியோ. இந்த படம் என்னதான் ஹிஸ்டரி ஆஃப் வைலன்ஸ் பேஸ் பண்ணி எடுத்திருந்தாலும் கூட இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்ல முக்கியமா அந்த காஃபி ஷாப் சீன்ல சஞ்சய் தத்துக்கும் தளபதிக்குமான அந்த கான்வர்சேஷன் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி கடைசி ஒரே ஒரு வாட்டி நான் சொல்றேன், நான் தாண்டா லியோ. 9th பிளேஸ்ல வரலாறு. இப்ப ரீசெண்டா அஜித்தோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அவருக்கு சரியான கேரக்டர் கிடைக்கலங்கிறது தான் உண்மை. ஏன்னா வரலாறு படத்துல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது முக்கியமா அந்த அப்பா அஜித்துக்கும் பையன் வில்லன் அஜித்துக்குமான கான்வர்சேஷன் சீன் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கும். உனக்கு ஒரு தடவை வேலைக்காரனால தப்பிச்சிட்ட, இந்த தடவை 8th பிளேஸ்ல மாற்றான். ஆடி தள்ளுபடி இல்லையா புடிச்ச ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீயா? 2012ல கேவி ஆனந்த் டைரக்ஷன்ல சூர்யா கஞ்சாண்டி ட்வின்ஸா நடிச்சிருந்த இந்த படத்துல வில்லன் யாரா இருப்பா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க ஒரு கேரக்டர் மேல நம்ம சந்தேகம் வந்துட்டே இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சூர்யாவோட அப்பா தான் இந்த படத்தோட மெயின் வில்லன் அப்படின்னு ரிவீல் ஆகிற அந்த சீக்வன்ஸ் உண்மையிலே சுவாரஸ்யமா இருக்கும். செவன்த் பிளேஸ்ல ஜெயிலர். ஓரளவுக்கு மேல நம்ம கிட்ட பேச்சே கிடையாது, வீச்சுதான். இப்போ இந்த ஜெயிலர் படத்துல நிறைய படங்களோட ரெஃபரன்ஸ் இருந்தாலும் கூட ப்ரீ கிளைமாக்ஸ் போர்ஷன்ல தன்னோட பையன் தான் இவ்வளவு விஷயத்துக்கு காரணம், இவன் தான் வில்லன் அப்படின்னு தெரியுற இடத்துல ரஜினி சாரோட ரியாக்ஷன் இருக்கு பாருங்க. சிக்ஸ்த் பிளேஸ்ல அமைதி படை. உனக்கு வேற ஏதாவது தொழில் தெரியுமா? தெரியாது, அரசியல் தான் தெரியும். போய் பார்த்து நம்ம தமிழ் சினிமால இதுக்கப்புறம் இப்படி ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் வருமா அப்படிங்கிற அளவுக்கு செமையா டைரக்ட் பண்ணிருப்பாரு இயக்குனர் மணிவண்ணன். அப்ப ஜனங்களுக்குள்ள நாமளே சண்டையை மூட்டி விட்டோம்னா நாம செஞ்ச தப்பையெல்லாம் ஜனங்க மறந்துடுவானுங்க, நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவானுங்க. அதுலயும் ஒரு மோசமான அரசியல்வாதியா இருக்க தன்னோட அப்பாவை ஒரு நியாயமான போலீஸ் ஆபீசரா இருக்க மகன் எப்படி ஜெயிக்கிறான் அப்படிங்கறத ரொம்பவே நல்லா எடுத்திருப்பாரு. 5th பிளேஸ்ல இந்தியன். Come back India. அண்டரு. Go back India. இல்ல இந்த இந்தியன் இல்ல, 1996ல டைரக்டர் சங்கர் ஃபர்ஸ்ட் டைம் கமல்ஹாசனோட சேர்ந்து பண்ண இந்தியன். தப்பு பண்ற கரப்டான கவர்மெண்ட் ஆபீசர்ஸை தேடி கொலை பண்ற சேனாபதி தன்னோட சொந்த மகனும் இந்த லஞ்சத்தினால தப்பு பண்ணிருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அந்த கேரக்டர் எடுக்கிற டிசிஷன் இருக்கு பாருங்க. அப்பா என்ன விட்டுருங்கப்பா, நான் தெரியாம செஞ்சுட்டப்பா. நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தனும் சொல்ற சாக்கு எக்ஸ்கியூஸ், தெரியாம செஞ்சுட்டேன். 4th பிளேஸ்ல விருமன். 4 புள்ள பெத்தேன், அதுல 4வது புள்ள நரகாசுரனா வந்து நிக்குது. தன்னோட அம்மாக்கு அவன் அப்பா பண்ண பெரிய துரோகத்தினால அவரை எந்த காலத்திலும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன் அப்படின்னு விருமன் இந்த படம் முழுக்க பண்ற நிறைய சீக்வன்ஸுங்கிறது சுவாரஸ்யமா இருக்கும். ஒன்னு போடா போகுது சுடுறா. என்னையா நெஞ்சில சுட சொன்னா மண்ணுல சுடுற? ஐயோ அவன் குறி நெஞ்சுக்கு வைக்கல. அதுலயும் ஒரு படி மேல போய் தன்னோட அப்பாவை வேற எவனாவது அரைஞ்சா கூட அரைறவன் கைக்கு மோதிரம் போடுற அளவுக்கு அந்த கேரக்டர் பண்ணும். 3rd பிளேஸ்ல கோட். A lion is always a lion. சின்ன வயசுல தொலைஞ்சு போன பையன் இப்ப கிடைச்சிட்டான் அப்படின்னு சந்தோஷப்படுற கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அப்பா விஜயோட பாஸா இருக்கிற ஒருத்தரை மர்மமான முறையில ஒருத்தன் கொலை பண்றான். பண்ணதே யாரு அப்படின்னு பார்த்தா பையன் விஜய் தான் அப்படின்னு ரிவீல் ஆகிற அந்த மொமெண்ட் செமையா இருக்கும். படத்தோட கடைசி வரைக்குமே இவங்க 2 பேரோட கிளாஷ் அப்படிங்கிறது செமையா கொண்டு போயிருப்பாங்க. செகண்ட் பிளேஸ்ல ஜில்லா. எரிமலை வெடிக்கும், நினைத்ததை முடித்திட்ட நிழலும் துடிக்கும், எலும்புகள் உடைப்பட்ட கையம்மைகள் சிதறும், இவனுடன் போரிட யாருக்கும் உதறும். தன்னோட வளர்ப்பு அப்பா மாதிரி தானும் ஒரு ரவுடியா வாழ்ற சக்தி கேரக்டரோட ப்ரீ இன்டர்வல் போர்ஷன்ல நடக்கிற ஒரு பெரிய இன்சிடென்ட்டால அந்த கேரக்டர் ரவுடியில இருந்து போலீஸா மாற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பயங்கரமா இருக்கும்.
அதுவும் இல்லாம படத்தோட எண்டு வரைக்குமே இவங்க 2 பேருக்குமான கிளாஷை எமோஷனலாவும் மாசாவும் கொண்டு போனது இந்த படத்தோட டைரக்டரான ஆர்டி நேசனோட பிரில்லியன்டான ஒர்க்னே சொல்லலாம். இந்த சிவா எல்லாமே சக்தி இல்ல, சக்தி இல்லாம எவனும் இல்ல. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல மகான். இப்போ அப்ப நீ பார்த்த அந்த காந்திவான பேர் காமர்ஸ் வாதியர் கிடையாது. ஒரு சாதாரண காமர்ஸ் வாத்தியார் இருக்க விக்ரம் பின்னாடி ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர் ஆன பிறகு இவருக்கு யாரடா வில்லனா வரப்போறா அப்படின்னு நினைக்கிற அந்த பாயிண்ட்ல கரெக்டா படத்தோட இன்ட்ரோல் பாயிண்ட்ல அவரோட பையனே வில்லனா வருது அப்படிங்கிறது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட். வழக்கமான கிளைமேக்ஸ் மாதிரி இல்லாம இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல இவங்க 2 பேரும் கடைசியா பேசுற அந்த ஃபோன் கான்வர்சேஷன் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்க்கையில அதிகமா அனுபவிச்சு ஆட்டமாடின நானும் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான். ஏதோ ஒரு கொள்கையும் கோட்பாட்டையும் அளவுக்கு அதிகமா மண்டையில ஏற்றிக்கிட்டு அதை எதுக்குறவன ஈ வரைக்குமே இல்லாம நசுக்குற நீயும் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான்.